சூரியனை கவ்வி பிடித்திருந்த கருமேகங்கள் அந்த பகல் நேரத்தினை இருளில் மூழ்கடித்திருக்க, மழைத்துளிகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு சாலையின் மேல் சிதறி விழுந்து கொண்டிருந்தன. அந்த சாலையில் வாகனங்கள் அலைமோதும் கடல் போல கூட்டமாய் நின்று நகர முடியாமல் தவிக்க, பல ஹாரன்களின் சத்தம் காதுகளை பிளக்கும் வகையில் இருந்தது. அந்த கூட்ட நெரிசலுக்குள் கருப்பு நிற ஆடிக்காரினுள்ளே அமர்ந்திருந்தவனின் முகத்திலோ கோபமும் கடுகடுப்பும் தெளிவாகவே புலப்பட்டன. கைகளை ஸ்டியரிங் மீது அழுத்தமாக பற்றி ஹாரனை விடாது அழுத்தியபடி முன்னால் நகர முயன்று கொண்டிருந்தவனுக்கு முயற்சி பயனில்லாமல் போகவும் அவனின் முகம் கருத்து சிவந்து போனது. அவன் காருக்கு முன் பல வாகனங்கள் அசையாமல் நின்றிருக்க, சற்று முன் வரை அடக்கி பிடித்திருந்த கோபம் கெட்ட வார்த்தைகளால் அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டது. டேமிட் ஸ்கவுண்ட்ரல், போய் தொலைங்களேண்டா! அவனது ஆங்கில கெட்ட வார்த்தைகள் மழைத்துளிகளோடு கலந்து சாளரத்தில் மோத அவன் முகமோ மேலும் மேலும் இறுகிப் போனது. முன்னால் நின்றிருந்த வண்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்கவும் தான் அவன் எரிச்சல் கொஞ்சம் கட்டுப்பட்டு கொண்டு வந்தது. தன் ஆடியை மெதுவாக முன்னே செலுத்தி அந்த நெரிசலை கடந்து சீரான வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தான். கார் கண்ணாடியில் பட்டு தெரித்த மழைத்துளிகள் காற்றின் வேகத்தால் பக்கவாட்டாக சிதறி அந்த அமைதியான சாலையை வெட்டி கொண்டு சென்றது அந்த ஆடிக்கார். அவனது கவனம் வழியிலிருந்த வேகத்திலும் முன்னால் நகரும் வண்டிகளிலும் இருந்த நேரம், திடீரென்று ஒரு பெண் அவன் காரின் முன்னிலையில் வந்து நிற்கவும், அதிர்ச்சியில் சடன் பிரேக் அடித்து காரை நிறுத்தியவன் காது கூசும் வார்த்தைகள் தான் அவன் வாயிலிருந்து வெளிவந்தது. கொஞ்சம் விட்டிருந்தால் அந்த பெண்ணை அவன் இடித்து தூக்கியிருப்பான். அந்த அதிர்ச்சியிலும் கோபத்திலும் வார்த்தைகள் வரம்பு மீறி வெளிவந்திருக்க, அந்த பெண்ணிற்கோ அந்த மலை சத்தத்திலும் காரின் கண்ணாடி முழுக்க மூடியிருந்ததினாலும் எதுவும் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. கொட்டும் மழையில் தொப்பலாக நனைந்து போயிருந்தவள் வேகமாக அவனது காரின் கண்ணாடியை படபடப்பாக தட்டி அவன் கண்ணாடியை இறக்கிய நொடி, சார் ப்ளீஸ் ஹெல்ப், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சார். அவனுக்கு பேச வாய்ப்பளிக்காமல் மூச்சு விடாமல் கெஞ்சினாள். மழை துளிகளுடன் கரைந்து சென்ற அவளின் கண்ணீருடனும் நடுங்கிய தோற்றத்துடன் பாவம் மிகுந்த கண்ணோட்டத்தில் நின்றவளை ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்தவன், வாட் யூ வாண்ட் என்றான் இறுகிய குரலில். அவளோ கண்ணீரோடு குரல் நடுங்க, என் அம்மாவுக்கு உடம்பு முடியல சார், ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட முடியுமா என்றாள். அவன் சற்றே அலட்சியமான தோரணையில், ஐ டோன்ட் ஹாவ் டைம் என்று சொல்லிவிட்டு கண்ணாடியை மூட, அதற்குள் அவள், ப்ளீஸ் சார், எனக்கு இருக்கிறது என் அம்மா மட்டும்தான், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அவன் கண்ணாடியை மூடுவதைக் கண்டு இறைஞ்சலுடன் அவனிடம் சொல்ல, அவனோ முன்னால் செல்லும் வாகனங்களை கவனித்துக் கொண்டே, வேர் இஸ் யுவர் மாம் என்றான். அவளோ அவனது காருக்கு முன்னே நின்ற ஆட்டோவை காட்டி, அந்த ஆட்டோல இருக்காங்க சார், ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வேற ஆட்டோ கிடைக்கல, யாரும் வண்டியை நிறுத்தல, தெய்வம் மாதிரி நீங்க மட்டும்தான் வண்டியை நிறுத்துனீங்க என்றாள் குரல் நடுக்கத்தோடு. அவனோ பற்களை கடித்தபடி, நான் நிறுத்தல, நீதான் வண்டி முன்னாடி பாஞ்சு நிற்க வச்ச, கொஞ்சம் விட்டிருந்தா இந்நேரம் நான் கொலை கேஸ்ல மாட்டியிருப்பேன் என்று கோபமாக மொழிந்தவன், சாரி சார், யாரும் நிறுத்த மாட்டேன்ட்டாங்க, அதனாலதான், ப்ளீஸ் சார், கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார் என்று கண்ணீர் விட்டு கெஞ்சியவளின் கெஞ்சலில் மனம் இறங்கி, போய் உன் அம்மாவை அழைச்சிட்டு வா என்று சொல்லவும் தான் அவளுக்கு நிம்மதி மூச்சே வந்தது. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நன்றிகளை சொன்னவளோ அந்த கொட்டும் மலையில் தாயிருக்கும் ஆட்டோவை நோக்கி ஓடியவள், ஆட்டோ டிரைவரின் உதவியுடன் மயங்கிய நிலையிலிருந்த தன் தாயை அவன் காரில் ஏற்றியிருந்தாள். அவனும் காரினை ஆட்டோவின் அருகில் கொண்டு வந்து நிறுத்தியதில் அவளுக்கு மிகவும் உதவியாக போனது. விச் ஹாஸ்பிட்டல் கேட்டபடி அவன் வண்டியை எடுக்க, மூச்சு பேச்சில்லாமல் கிடந்த தாயை பார்த்து கண்ணீர் விட்டவளுக்கு பேச வார்த்தைகளே வரவில்லை. மூச்சை இழுத்துக்கொண்டே, பக்கத்துல பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போங்க சார் ப்ளீஸ் என்றாள் திக்கிய குரலில். அவளது குரலிலேயே அவளது வேதனை தெரிந்தது. ஆனாலும் அவன் ஒரு வார்த்தை கூட ஆறுதலாக பேசவில்லை. அவள் தாய்க்கு என்னவானது என்பதை பற்றியும் கேட்கவில்லை. ஒருவித அலட்சிய தோரணையில் எந்தவித உணர்வையும் காட்டாமல் தான் வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தான். ஓரிரு நிமிடங்களில் மருத்துவமனையும் வந்துவிட இறங்கி மருத்துவமனையினுள் ஓடியவள் ஸ்ட்ரெச்சருடன் வார்டுபாய் இருவரை அழைத்து வந்தாள். அவளது தாயை அவர்கள் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி விரைவாக சிகிச்சைக்காக கொண்டு செல்ல, அப்போது கூட இறங்காமல் காரினுள்ளேயே அமர்ந்திருந்தவனிடம், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சோ மச், உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்று பல நன்றிகளை கூறிவிட்டு அவளும் மருத்துவமனையினுள் ஓடியிருக்க, அவனோ ஒற்றை அலட்சிய தோல் குழுக்களுடன் வண்டியை கிளப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்றிருந்தான். மீண்டும் சாலையில் உராய்ந்து சென்றிருந்தது அவனது ஆடிக்கார். அந்த நேரம் போன் திடீரென்று ஒலிக்க, ஸ்டியரிங்கை ஒற்றை கையால் பிடித்துக்கொண்டு மறு கையால் போனை எடுத்தவனின் விழிகளில் அத்தனை நேரமிருந்த எரிச்சலும் அலட்சிய பார்வையும் மறைந்து பிரகாசத்தில் மினுமினுத்தது. அடுத்த கணமே போனை ஏற்றவன்,
ஹலோ ஹனி என்று உருகும் குரலில் ஆரம்பிக்க, மறுபக்கத்தில் இருந்த பெண்ணவளோ, எங்க இருக்க பேபி? உனக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட்டிங் என்றாள் குழைந்த குரலில். ஆன் த வேல இருக்கேன் ஹனி. இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல இருப்பேன் என்று அவன் சொல்லவும், ஓகே பேபி, கம் குயிக். ஐ எம் eagerly வெயிட்டிங் ஒன்லி ஃபார் யூ என்று சொல்ல, அவன் உள்ளம் மேலும் உருகி போனது. அவன் காதல் ததும்பும் குரலில், ஓகே பேபி, லவ் யூ என்று அவள் சொல்ல, அவனும் ஒரு கணம் கண்களை மூடி, லவ் யூ டூ என்று சொல்லிவிட்டு வைத்தவனின் முகமெல்லாம் அவ்வளவு பூரிப்பு. அவன் காதலிக்கும் பெண்தான் அவள். அவள் மீது கொள்ளை காதல் அவனுக்கு. அந்த காதல் எவ்வளவு ஆழமானதென்றால், அவளுக்காக எது செய்யவும் தயாராக இருப்பவன். அவளுடன் பேசிய பூரிப்பிலும் இதழ்களில் உறைந்த புன்னகையுடன் காரை வேகமாக செலுத்திக் கொண்டிருந்தவனுக்கு சில நிமிடங்களில் மீண்டும் போன் ஒலிக்கும் ஓசை கேட்டது. ஆனால் அது அவன் போன் ரிங்டோன் அல்ல. பின் சீட்டிலிருந்து புதிதான ஒரு ரிங்டோனாக இருந்தது. புருவம் சுருகி காரை ஓரமாக நிறுத்தியவன் பின்னால் திரும்பி பார்க்க, சீட்டின் கீழே சத்தமாக கத்திக் கொண்டிருந்தது ஒரு கைபேசி. புருவ முடிச்சுகளுடன் குனிந்து அதை எடுத்து பார்த்தவனோ குழப்பமாக வெறித்தான். போன் ஒலித்துக் கொண்டிருக்கவும் அட்டன் செய்து காதில் வைத்தவனுக்கு அது ஒரு கம்பெனி கால் என்பது புரிந்தது. சலிப்புடன் போனை அணைத்தவன், சரியான இம்ச, கார்ல ஏத்திட்டம் போலிருக்கு, போனை இங்கேயே விட்டுட்டு போயிட்டா என்று மனதினுள் முணுமுணுத்தவனோ, எரிச்சலுடன் அந்த போனை தூக்கி கண்ணாடி வழியாக வெளியில் வீச தயாரான அந்த நேரம், அவளது கண்ணீர் வடிந்த முகம் திடீரென்று நினைவில் தோன்றவும், ஒரு பெருமூச்சுடன் போனை தூக்கி அருகிலிருந்த சீட்டில் போட்டவன் காரை மருத்துவமனையை நோக்கி திருப்பினான். ஓரிரு நிமிடங்களில் மருத்துவமனை வந்து சேர்ந்தவன் வரவேற்பறை பெண்ணிடம் சற்று நேரத்திற்கு முன்பு வந்த பேஷண்டை பற்றி விசாரிக்க, அவரும் ஐசியூல இருப்பதாக தகவல் சொன்னார். தன்னியல்பாகவே அவன் கால்கள் அந்த நேரம் பாதி வழியிலேயே அவனின் கால்கள் தரையில் அமர்ந்து கதறிக் கொண்டிருந்தவளைக் கண்டு சட்டென்று நின்றுவிட்டது. அவன் விழிகள் கதறி கதறி அழுது கொண்டிருப்பவளை சில நொடிகள் அழுத்தமாய் பார்த்துவிட்டு, பின் அங்கே அவளை பாவமாக பார்த்து சென்ற ஒரு செவிலி பெண்ணை நிறுத்தி, வாட்ஸ் ப்ராப்ளம் என்று பார்வையால் அவளை காட்டி அவன் வினவ, அந்த பொண்ணோட அம்மா மயங்கிட்டாங்கன்னு அந்த பொண்ணு இங்க வந்து அட்மிட் பண்ணுச்சு சார். டாக்டர் செக் பண்ண பிறகுதான் தெரிஞ்சது அவ அம்மாக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குன்னு. உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா பிழைக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைதான். அந்த பொண்ணும் உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர், அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு கெஞ்சிச்சு. டாக்டரும் சரிமான்னு சொல்லிட்டு ஆபரேஷனுக்கு நிறைய லட்சம் செலவாகும், அட்வான்ஸா இப்போ 2 லட்சம் மட்டும் கட்டிடுன்னு சொன்னாரு. பாவம் அந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு பணம் இல்ல போல. என் கையில 20,000 தான் இருக்கு டாக்டர்னு சொல்ல, டாக்டரோ பணத்தை புரட்டிட்டு வாமா, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்ல, அந்த பொண்ணால் அவ்வளவு பணத்தை புரட்டுற சக்தி இல்லை போல. அதான் இப்படி உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருக்கு பாவம் என்று மனசாட்சி மிக்க அந்த செவிலி பெண் சொல்லிவிட்டு நகர, அந்த பெண்ணை அழுத்தமாய் சில நொடிகள் பார்த்தவனோ, இந்த ஹாஸ்பிட்டலோட டீனை நான் பார்க்கணும் என்று சில அடிகள் முன்னால் சென்ற அதே செவிலி பெண்ணிடம் அவன் சொல்ல, அவனது வலிமை மிக்க குரலில் திடுக்கிட்டு அவனை குழப்பமாய் பார்த்த செவிலியோ, வாங்க சார் என்று அவனை அழைத்து சென்றார். அத்தியாயம் 2. மருத்துவமனை டீனின் அறைக்குள் நுழைந்தவனின் நடை திடமாக ஒலித்தது. மேசை முன் சில மெடிக்கல் ஃபைல்ஸை கவனித்துக் கொண்டிருந்த டீன் அவனை கண்டவுடன், எஸ், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே என்று மரியாதையோடு கேட்டார். கண்ணில் கூர்மையான ஒளியுடன் அமர்ந்திருந்தவன், கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ஒரு பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களோட ஒரு பொண்ணு மட்டும் வந்திருக்காங்க, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன என்றான் சுருக்கமாக. 1 minute என்றவாறு ஃபைலை புரட்டி பார்த்தவர், எஸ் சார், அந்த பேஷண்ட்டுக்கு சிவியர் ஹார்டியாக் ப்ராப்ளம், உடனடியாக பைபாஸ் சர்ஜரி செய்யலைன்னா உயிர் பிழைப்பது கடினம். நாங்கள் ப்ரீப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் ஆப்ரேஷனுக்கு இமீடியட் அட்வான்ஸ் பேமெண்ட் தேவைப்படுது. ஃபேமிலி சைடில் ஏற்பாடு செய்ய முடியாமல் இருக்காங்க. அவர் சொன்னதை கவனமாக கேட்டவனின் முகத்தில் ஒரு குளிர்ந்த உறுதி தெரிய, இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து சற்றே தலையை சாய்த்தபடி மெதுவான அதே சமயம் வலிமையான குரலில் சொன்னான், ஃப்ரம் திஸ் மூமெண்ட் அந்த பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட் செலவுகளை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். எந்த கட்டணத்துக்கும் அவங்க கவலைப்பட வேண்டாம். சர்ஜரியை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை லட்சம் வேண்டும்னாலும் என்னோட நேமில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க என்று சொல்ல, டீனின் கண்கள் சிறிது பெரிதானது. அந்த உறுதியும் அவன் குரலில் இருந்த திடமான கட்டளையும் இவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை அவருக்கு உணர்த்தியது. அழுத்தமான குரலில் சொல்லிச் சென்றவனின் வார்த்தைகளின் ஒலி அறை முழுவதையும் ஆட்கொண்டிருக்க, இவர் யார் என்ற கேள்விதான் அந்த டீனின் மண்டையை குடைந்து கொண்டிருந்தது. தன் தாய்க்கான மருத்துவ கட்டணத்தை அங்கொருவன் மொத்தமாக கட்டி முடித்து விட்டான் என்பது தெரியாமல் அழுகையில் துடித்துக் கொண்டிருந்த பெண் அவளருகில் வந்த அதே செவிலியர் கருணையோடு அவளின் தோளில் கை வைத்து, இன்னும் ஏமா அழுதுட்டு இருக்க, உங்க அம்மாவுக்கான சர்ஜரி அமௌண்ட் ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு, நாளைக்கே ஆபரேஷன் வைக்கிறாங்க, கவலைப்படாத என்று சொல்ல, அதிர்ந்தவளோ, என்ன சொல்றீங்க சிஸ்டர், எப்படி, யார் பணம் கட்டினது, யார் பணம் கட்டினது என்றால் திக்கிய குரலில்.
அந்த நேரம்தான் அவனும் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். தன் மிடுக்கான நடையில் அவனை கவனித்த செவிலி, அதோ வர்றாரே, அவர்தான் உன் அம்மாவோட எல்லா ட்ரீட்மெண்ட் செலவுகளுக்கும் தானே பொறுப்பேத்துக்கிறேன்னு டீன் கிட்ட சொல்லியிருக்கார் என்று சொன்னவரோ, உனக்கு தெரிஞ்சவரா இவரு என்ற கேள்வியையும் வைத்தார். வந்து கொண்டிருந்தவனை அதிர்வோடு பார்த்தது அவள் விழிகள். மேனியில் மழையின் ஈரத்துடன், முகத்தில் வழக்கமான அலட்சிய தோரணையுடன் தன்னை நோக்கி வருபவனைக் கண்டு அவளது மனம், இவரா? இவர் எதுக்காக அம்மா ட்ரீட்மெண்ட் உதவி பண்ணணும் என்ற குழப்பத்தில் தத்தளிக்க, அவனோ அவளின் முன்னிலையில் வந்து நின்றான். இன்னும் கண்ணீருடன் நின்றவளோ அவனை நேராக நோக்கி குரல் நடுங்கியபடி, எதுக்காக சார் எனக்கு உதவி பண்றீங்க என்று கேட்டாள். அவன் முகத்திலோ எந்தவித உணர்வுகளோ ஒரு சின்ன சிரிப்போ இல்லாமல் இயல்பான குரலில், எத்தனையோ பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், ட்ரஸ்ட்டுக்கு நிதி கொடுத்திருக்கேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அமைதியா போக முடியல. அந்த வார்த்தைகள் அவளின் உள்ளத்தையே நெகிழ செய்தது. இரு கைகளையும் ஒன்றிணைத்து கலங்கிய விழிகளோடு, ரொம்ப நன்றி சார். என் உயிருள்ளவரை உங்களை மறக்க மாட்டேன். உங்களை மாதிரி நல்ல மனசு கடவுள் தான் எங்களை காட்டியிருக்காரு. அதோட சீக்கிரமே எப்படியாவது உங்க கடனையும் நான் அடைச்சிடுவேன் சார் என்றாள் பூரண நன்றியுடன். அவனோ திடீரென்று அவளை கடினமாய் நோக்கி, நான் சொன்னது புரியலையா? இது கடனா கொடுக்கல. ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பண்ணினது. அழுத்தமாய் சொன்னவன், இதோ உன்னோட போன். அவளது கைபேசியை அருகிலிருந்த இருக்கையில் வைத்துவிட்டு அதற்கு மேல் திரும்பி ஒரு பார்வை கூட பார்க்காமல் விறுவிறுவென்ற நடையுடன் நடந்து சென்று அவள் கண்களை விட்டு மறைந்திருந்தான். பெண்ணவளோ திகைத்து நின்றிருந்தாள். அனைத்தும் கனவு போல இருந்தது. திடீரென்று வந்தான், உதவி செய்தான், பின் மீண்டும் திடீரென்று வந்தான். அவன் தாய்க்கான மொத்த செலவையும் செட்டில் செய்துவிட்டு போய்விட்டான். திகைப்பிலிருந்து வெளிவராமல் நின்றவளோ, இவர் யார்? இவ்வளவு பணத்தை தியாகம் செய்துட்டு போயிருக்கார். நிச்சயம் இதெல்லாம் சாதாரணம் இல்ல. கடவுள் தான் எங்களுக்கு தூதனா இவரை அனுப்பியிருக்கார். நான் வழிபட்ட இறைவன் என்னை கைவிடல என்று இறைவனுக்கு நன்றியை செலுத்தியவளுக்கு அந்த கணம் நெஞ்சுக்குள் ஒருவித அச்சமும் பரவியது. இது நல்லதற்குத்தானா என்று மனம் சிறிது பயந்தது. ஆனால் உடனே அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு, கண்டிப்பா நல்லதற்கு தான். பணம் இல்லைன்னா அம்மாவை காப்பாத்த முடியாது. அவர் சொன்னாரே நிறைய ட்ரஸ்ட்டுகளுக்கு கொடுத்திருக்கிறேன்னு. நிச்சயம் பெரிய மனசு கொண்ட நல்லவர் தான். கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்கிறார். எப்படியாவது நான் அவரை கண்டுபிடிச்சு இந்த உதவிக்கான கடனை அடைச்சிடுவேன் என்று மனதில் ஒரு உறுதியான முடிவையும் எடுத்தாள். 2 வருடங்களுக்கு பிறகு அந்த காலை வேளையில் பரபரப்பாக வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் மதுநந்தினி. காலை உணவோடு சேர்த்து மதிய உணவையும் முடித்தவள் அடுக்கலையை ஒழுங்குபடுத்திவிட்டு டிஃபன் பாக்ஸில் தனக்கும் சிறிது உணவை போட்டுக்கொண்டு அவசர அவசரமாக அதனை கைப்பையினுள் திணித்துவிட்டு அறைக்குச் சென்றவள் தன் துப்பட்டாவை நேர்த்தியாக போட்டுவிட்டு கையில் முக்கியமான ஃபைலையும் மறக்காமல் எடுத்துவிட்டு கண்ணாடியில் தன் முகத்தை ஒருமுறை சரி பார்த்துவிட்டு, அம்மா நான் போயிட்டு வரேன் என்று கத்தி சொல்லிவிட்டு வாசலை நோக்கி சென்றவள், நந்தினி என்று தாயின் குரலில் அடுத்த அடி எடுத்து வைக்காமல் நின்று திரும்பினாள். தாயை கண்டவள், நீங்க ஏமா ரூமை விட்டு வந்தீங்க? ரெஸ்ட் எடுங்கம்மா ப்ளீஸ் என்று இறைஞ்சலுடன் கூடிய பார்வையில் சொல்ல, அவள் தாய் பார்வதியோ, நான் நல்லா தாண்டி இருக்கேன். ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆனாலும் இப்போ வரைக்கும் என்னை சின்ன வேலை கூட பார்க்க விடாம கொடுமை பண்றடி நீ. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது? குறைந்தபட்சம் என்ன சமையல் வேலையாவது செய்ய விடலாம்ல என்றார் ஆதங்கத்தோடு. அவ்வளவு நேரம் பம்பரமாய் சுழன்றவள் தாயின் வாடிய முகத்தைக் கண்டு சின்ன புன்னகையுடன் அவர் அருகில் வந்தவள், உங்க ஆதங்கம் எனக்கு புரியுதுமா. ஆனா எனக்கு பயமா இருக்குமா. அதனாலதான் உங்களை எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் நீங்க கண்டிப்பா வேலை பண்ணலாம் என்று சமாதானமாக சொல்ல, சரி சரி இன்டர்வியூக்கு போறியே, இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சா உனக்கு? நீ பாட்டுக்கு போற என்று அவர் கோபித்துக் கொள்ள, என்னம்மா நீங்க? நான் இத பத்தி தான் நைட்டே உங்ககிட்ட சொன்னேன்ல. காலையில எனக்கு டைம் இருக்காதுங்கிற விஷயத்தையும் சொன்னேன். இருந்தும் நீங்க இப்படி கேட்கறது நியாயமா என்றாள் பாவமாக உதட்டை சுளித்து. நியாயம்தான். என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போயிருக்கணும். முதல் தடவை இன்டர்வியூக்கு போற, அப்படியே போவியா என்றவரோ, இரு வரேன் என்று சமையலறை நோக்கி செல்ல, கிச்சனுக்கு எங்கம்மா போறீங்க? அங்க உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல என்று அவரை பின்தொடர்ந்து அவளும் வர, அவரோ, ரொம்ப பண்ணாதடி, சர்க்கரை தான் எடுக்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு வாயைத் திற என்று கூறி அவள் வாயில் சர்க்கரையை அள்ளி போட்டவர், நல்லபடியா இன்டர்வியூவை முடிச்சு இந்த வேலை உனக்கு கிடைக்கணும் என்று ஆசீர்வாதம் செய்ய, தேங்க்ஸ்மா என்று மெல்ல தாயை அணைத்துக் கொண்டவள், மறக்காம டேப்லெட் போட்டுக்கங்கம்மா. பக்கத்து வீட்டு கமலாக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். அவங்களும் அடிக்கடி வந்து கவனிச்சுக்குவாங்க என்று பல ஜாக்கிரதைகள் சொல்லிவிட்டு புறப்பட்ட மகளை கனிவுடன் பார்த்தவருக்கு கண்களும் தன்னை மீறி கலங்கி போனது. அவள் வயது பெண்கள் எல்லாம் சுற்றித் திரியும் பறவைகளாக வெளியே சுற்றிக் கொண்டிருக்கும் நிலையில்
தன் மகள் வாழ்க்கை இப்படி தன்னோடு மட்டுமே கட்டுப்பட்டிருப்பது பார்வதியின் மனதை வலியடைய செய்தது. அவர் இதய நோயால் பாதிக்கப்படுவதற்கு முன்பு மதுநந்தினி இப்படி இல்லை. மான்குட்டி போல துள்ளித் திரிவாள், தோழிகளுடன் சிரித்து விளையாடி தனக்கென ஒரு உலகத்தை வைத்திருந்தாள். ஆனால் இப்போது அம்மா மட்டுமே அவளின் உலகம். தனக்கென ஆசை பாசம் எதுவும் இல்லாமல் மொத்தமாக தாயின் பக்கமே தன்னை செலுத்திவிட்டாள். மதுநந்தினியின் தந்தை இயற்கை எய்திய பிறகு தாய்க்கு மகளும் மகளுக்கு தாயும் மட்டுமே துணை. அதன்பின் அந்த வீட்டில் ஒரே ஒற்றை உறவாக அவர்கள் இருவரின் பாசமே நிலைத்து வந்தது. அவள் தந்தையின் இறப்புக்குப் பிறகு அவர் பணியாற்றிய அலுவலகத்திலிருந்து மாதம் 10,000 ரூபாய் பென்ஷன் வந்தது. அதை வைத்துத்தான் அந்த குடும்பத்தின் சக்கரம் எப்படியோ சுற்றியது. மதுநந்தினி கல்லூரியின் முதல் வருடத்தில் இருந்தபோதுதான் அவள் தந்தை உயிரிழந்தார். அப்போது அவள் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்ததால் அவளுக்கு கல்லூரியில் இலவசமாக இருக்கை கிடைத்தது. அதனால் படிப்பு செலவு குறைந்து வாழ்க்கை சுமை சற்று குறைந்தது. அவள் 2ஆம் வருட படிப்பை படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் பார்வதிக்கு திடீரென இதய நோய் வந்தது. அந்த நாள் முதல்தான் மதுநந்தினியின் உலகமே மாறிப்போனது. அத்தியாயம் 3. அன்று என்றும் இல்லாமல் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டிக் கொண்டிருந்தது. பார்வதி நலமாகத்தான் இருந்தார். திடீரென்று நெஞ்சில் அதிகமாக வலி எடுக்கவும், வலி தாங்க முடியாமல் தவிக்க, அவரைக் கண்ட அவள் மகளோ துடித்துப் போய்விட்டாள். அவள் சத்தத்தைக் கேட்டு பக்கத்து வீட்டு கமலாவும் ஓடி வந்திருந்தாள். அவர்கள் குடியிருப்பது கமலாவின் வீட்டில்தான். பல வருடங்களாக அந்த வீட்டில்தான் குடியிருக்கிறார்கள் என்பதால் நல்லது கெட்டது நடந்தால் வந்து போயிருப்பார்கள். பார்வதியைக் கண்டு கமலாவும் பயந்துதான் போய்விட்டாள். சீக்கிரமா போய் ஆட்டோவை புடிச்சிட்டு வா நந்தினி என்று அவசரப்படுத்த, அவளும் கொட்டும் மழையில் கண்ணீருடன் ஓடிச் சென்று ஆட்டோ ஒன்றை பிடித்து வந்தாள். பார்வதியை ஆட்டோவில் ஏற்றினார்கள். வீட்டில் தாய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருக்கும் 20,000 ரூபாயை எடுத்துக்கொண்டவள் தாயை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். கமலாவிற்கு சிறு குழந்தைகள் இருப்பதால் அவளால் போக முடியாத நிலை. கமலாவின் கணவரும் வேலைக்கு போய்விட்ட சமயம் அது. செல்லும் வழியிலேயே பார்வதி மயங்கிவிட்டார். நந்தினி மிகவும் பயந்து போய்விட்டாள். அவளை மேலும் சோதிக்கும் விதமாய் ஆட்டோவும் பிரேக் டவுன் ஆகி நின்று போனது. இதுக்கு மேல ஆட்டோ போகாதுமா, நீ வேற வண்டியில போ என்று ஆட்டோ ஓட்டுநரும் கூறியிருக்க, பிளீஸ் அண்ணா நீங்களே ஆட்டோ பிடிச்சு கொடுங்க என்றாள். அவரும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பல வண்டிகளை கேட்டு பார்த்து விட்டார். ஆனால் அந்த கொட்டும் மலையில் ஒருவரும் நிறுத்தவில்லை. அவளும் தாய்க்காக இறங்கி வரும் வண்டிகளை கை நீட்டி அழைத்து பார்த்தாள், கெஞ்சி பார்த்தாள். எவரும் நிறுத்தவில்லை. அந்த சமயம்தான் வேறு வழியே இல்லாமல் அந்த பிளாக் ஆடிக்காரின் முன்பு பாய்ந்திருந்தாள். எதிர்பார்க்காததெல்லாம் அவனால் அவளுக்கு நடந்தது. மருத்துவர் அவளின் தாய்க்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் எனவும் லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும் என்றும் கூறியிருக்க தவித்து போனாள் பேதை. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் கமலா தானே. உடனே அவளுக்கு தான் அழைத்தாள். கையில் தன் போனை காணாத அதிர்ச்சியெல்லாம் அவளுக்கு ஏற்படவில்லை. அருகில் இருந்த ஒருவரிடம் உதவி கேட்டுதான் கமலாவின் எண்ணிற்கு அழைத்தாள். அனைத்தையும் அழுகையுடனே சொன்னாள். உதவி பண்ணும்படி கேட்டாள். அவளோ 10,000 20,000னா தரலாம் நந்தினி, லட்சக்கணக்கில் எல்லாம் எங்ககிட்ட இல்ல, உனக்கும் தெரியும் தானே நாங்க அவ்வளவு வசதியானவங்க இல்லைன்னு என்று கையை விரித்திருக்க அவளுக்கு புரிந்தாலும் வேற யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்க முடியுமாக்கா என்றாள். என்னையும் என் புருஷனையும் நம்பி அவ்வளவு பணம் தர அளவுக்கு யாரும் இல்லம்மா, மன்னிச்சிடு என்று இயலாமையுடன் மன்னிப்பையும் தெரிவித்துவிட்டு அவள் வைத்துவிட, பெண்ணவளோ தன் தாயை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் கதறி கதறி அழுதாள். அந்த நேரத்தில் தான் அவன் அங்கு வந்திருந்தான். பண உதவி செய்து அவளது தாயை காப்பாற்றினான். அந்த நிகழ்வு நடந்து 2 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டாலும் அந்த நாளின் தாக்கம் அவளை விட்டு இன்னும் அழியவே இல்லை. மேலும் தனக்கு உதவி செய்தவனையும் போகும் இடங்களிலெல்லாம் தேடுவாள். அவனது கடனை அடைப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துக் கொண்டிருக்கிறாள். பார்வதிக்கும் தன்னை காப்பாற்றியவனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய இருந்தது. ஆனால் அந்த நாள்தான் இன்றைய நாள் வரைக்கும் அமையவே இல்லை. 6 மாதத்திற்கு முன்புதான் படிப்பை முடித்திருந்தாள் மதுநந்தினி. சின்ன சின்ன வேலைகளை கவனித்து கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதித்தாள். பல நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பித்தாள். ஆனால் கிடைக்கவே இல்லை. இப்போதுதான் முதல் முறையாக ஒரு பெரிய நிறுவனத்தில் இன்டர்வியூக்காக அழைத்திருக்க, தாயின் ஆசீர்வாதத்தோடும் நம்பிக்கையோடும் அங்கு சென்றிருக்கிறாள். மிக பிரம்மாண்டமான ஐடி நிறுவனம் அது. உலகளாவிய ரீதியில் நம்பர் 1 இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்த பெருமை மிக்க நிறுவனம். தீரஜ் ஐடி சொல்யூஷன்ஸ். அந்த பெயரை சொன்னாலே தெரியாதவர்கள் இல்லை. பல நகரங்களிலும் பல நாடுகளிலும் கிளைகளை வைத்திருந்த அந்த நிறுவனத்தின் அடையார் கிளைக்குத்தான் இன்று இன்டர்வியூக்காக வந்திருக்கிறாள் மதுநந்தினி. 4 அடுக்குமாடிகளைக் கொண்ட அந்த கண்ணாடி சாளரங்களால் மிளிரும் கட்டிடத்தை பார்த்தவள் சில நொடிகள் அசையாமல் நின்றாள். உயரமான கம்பீரம், ஒவ்வொரு தளத்திலும் தெரியும் வெளிச்சம், உள்ளே நடக்கும் பிஸியான ஓட்டங்கள், இவை அனைத்தும் அவள் இதயத்தை துடிக்க வைக்க, இவ்ளோ பெரிய பில்டிங்கா இருக்கு, செலக்ட் ஆவேனா நானு என்று சந்தேகமே அவள் மனதில் முளைத்து விட்டது. உள்ளே போகவே ஒருவித தயக்கம். அந்த கட்டிடத்தின் உயரமே மூச்சு முட்ட வைத்தது அவளை.
சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேனா என்ற எண்ணமும் அவளை உறைய வைக்க முகவரியை மீண்டும் ஒரு முறை சோதித்துக் கொண்டாள். சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தும் உள்ளே போகாமல் கேட்டின் முன்பு நின்றிருந்தாள். அவளை கண்ட காவலர் ஒரு மாதிரி விட்டு உள்ள போகணும்னா ப்ரூஃப் காட்டணும் மேடம் என்று கடுமையான குரலில் சொன்னார். அப்போதுதான் அவள் வெகு நிமிடங்களாகவே மலைத்து நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தாள். விரைவாக கைப்பையிலிருந்து இன்டர்வியூ அழைப்பு கடிதத்தை எடுத்து அவரிடம் காட்டினாள். அதனை சோதித்தவர் அவளை உள்ளே போக அனுமதி தந்திருக்க ரிசப்ஷனுக்குள் நுழைந்தவள் அங்கு கண்ணாடி மேசையின் பின்னால் சீரான புன்னகையுடன் அமர்ந்திருந்த பெண்ணை நோக்கி சென்றாள். உள்ளங்கையில் வியர்வை ஒட்டியிருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு மெதுவாக, மேம், நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் என்று சொல்ல, அந்த பெண் பழக்கமான முகபாவனையோடு புன்னகையுடன் அவளை ஒரு முறை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு கம்ப்யூட்டர் முன் இருந்த லிஸ்டை திறந்து பார்த்தார். மதுநந்தினி, ரைட்? அப்பெண் வினவ, எஸ் மேம் என்றாள் நந்தினி. யுவர் நேம் இஸ் ஹியர். தேர்ட் ஃப்ளோர் போங்க மேடம். அங்க ஹெச்ஆர் டீம் இருக்காங்க. நேரா லிஃப்ட்ல போனா உங்களுக்கு வழிகாட்டுவாங்க என்று மென்மையாய் கூற, தேங்க்ஸ் மேம் என்று சிறிய புன்னகையுடன் சொன்னவள் ஃபைலை மார்போடு இறுக பிடித்தபடி லிஃப்டை நோக்கி நடந்தாள். மனதின் வேகம் அதிகரித்தது. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே என்று மூச்சை உள்ளிழுத்தபடி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டே நடந்தாள். லிப்டில் ஏறிக்கொண்டாள். அது அவளை 3வது மாடிக்கு எடுத்து சென்றது. லிப்டின் கதவு மெதுவாக திறந்தவுடன் அதிலிருந்து வெளியே வந்தவள் 3ஆம் மாடியின் விரிந்த ஹாலுக்குள் காலடி எடுத்து வைத்தாள். அங்கில் கண்ணில் பட்டது அமைதியான ஆனால் பதற்றம் நிறைந்த சூழல். ஒருபுறம் அழகழகாக சோபாக்கள் வைக்கப்பட்டிருந்தது. அங்கே சிலர் தங்கள் ரெஸ்யூம் பேப்பர்களை அடிக்கடி பார்த்துக்கொண்டு எதையோ மனதில் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தனர். இன்னும் சிலர் தன் லேப்டாப்பை திறந்து வேகமாக எதையோ டைப் செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்குள் ஒருவரும் சிரிக்கவில்லை. ஒருவரை நோக்கி இன்னொருவர் பேசவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்குள் மட்டுமே சிக்குண்டிருந்தனர். மதுநந்தினியும் அந்த சோபாவின் கடைசியில் ஒரு இடம் பார்த்து அமர்ந்தாள். கைப்பையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவள் கையில் இருந்த ஃபைலை திறந்து மீண்டும் பார்த்தாள். அந்த நேரம் அவள் மனம், நான் மட்டும் இங்கில்ல, நிறைய பேர் வந்திருக்காங்க, யாருக்கு லக் இருக்குன்னு தெரியல என்று நினைத்துக் கொண்டது. அப்போது அங்கிருந்து ஒரு ஸ்டாஃப் மெதுவாக வந்து, மீட்டிங்கள் தயாரா இருக்கு, கொஞ்ச நேரத்துல உங்களை ஒவ்வொருவரா உள்ள அழைப்பாங்க, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க என்று அறிவித்து விட்டு சென்றார். இப்போது கொஞ்சம் அதிகமாகவே பதற்றம் எழுந்தது அவளுக்கு. கையில் இருந்த ஃபைலினை தழுவிக்கொண்டு பதற்றத்துடன் காத்திருந்தாள். சிலர் பெயர்கள் ஒவ்வொன்றாக அழைக்கப்பட அவர்கள் உள்ளே சென்றனர். ஓரிரு நிமிடங்கள் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் கதவு மீண்டும் திறக்கப்பட்டு அடுத்த பெயரை அழைத்தார்கள். மதுநந்தினி. அந்த ஓசையை கேட்டவுடனே அவளது இதயம் துடித்தது. இல்ல, நான் டென்ஷன் ஆகக்கூடாது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு மூச்சை ஆழமாக இழுத்து விட்டுக்கொண்டு பையை தோளில் மாட்டியபடி மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்தாள். குளிர்சாதன காற்று வீசும் அந்த அகன்ற அறையில் பெரிய ஓவல் மேசையின் எதிரே நடுத்தர உடல் பருமனுடன் சுமார் 50 வயது தக்க ஒரு நபர் அமர்ந்திருந்தார். கோட் ஷூட் உடையில் மூக்கின் நுனியில் சற்றே கீழே வழிந்திருந்தது மூக்கு கண்ணாடி. பக்கத்தில் சில பேப்பர்களும் லேப்டாப்பும் இருந்தது. அவரின் முகத்தில் அனுபவத்தின் தீவிரமும் தெரிந்தது. அவள் மெதுவாக நன்றி கூறி இருக்கையில் அமர்ந்தாள். உங்க படிப்பு பின்புலம் என்று அவர் தொடங்க, ஸ்டான்லி கல்லூரியில பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன் சார். 85% மதிப்பெண்களுடன் முடித்தேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டு தன் ஃபைலையும் அவரிடம் நீட்டினாள். வாங்கி புரட்டியவரோ, குட். ஒரே சமயம் புக் நாலேஜ் மட்டும் போதாது, பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். எந்த சாஃப்ட்வேர் பற்றி கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க என்றார். எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட், டேலி, பைத்தான், பேசிக் லெவல், எஸ்கியூஎல் இவையெல்லாம் கத்துட்ருக்கேன் சார். டேட்டா ஹேண்ட்லிங், ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், கிளைண்ட் கம்யூனிகேஷன் இவை எல்லாத்தையும் என்னால் கையாள முடியும் என்றாள். அவர் சற்றே தலையாட்டி நோட்டில் ஏதோ குறிப்பிட்டார். பின், சரி, ஒரு சூழ்நிலை கேள்வி. கிளைண்ட் ஒருவர் சரியா பேசலைனா, கோபம் காட்டினா நீங்க எப்படி சமாளிப்பீங்க என்றார். மதுநந்தினி சற்றே புன்னகைத்து, முதல்ல அவங்களோட கோபத்தின் காரணத்தை புரிந்துகொள்ள முயற்சிப்பேன் சார். அடுத்ததா அவங்களோட ப்ராப்ளத்தை சரி செய்வதற்கான சொல்யூஷனை அமைதியா விளக்குவேன். என் பக்கத்துல தவறு இருந்தா அதை ஒப்புக்கொண்டு விரைவா சரி செய்வேன். அவளது பதிலை கேட்டு அவரின் கண்களில் சிறிய திருப்தி புன்னகை தெரிந்தது. நல்ல அப்ரோச், நன்றி. வெளியே நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்க ரிசல்ட் நாங்க அனௌன்ஸ் செய்வோம் என்று அவர் கூற, தேங்க்யூ சார் என்று மரியாதையுடன் எழுந்து வெளியே வந்தாள் மதுநந்தினி. உள்ளே இருந்த பெரும் அழுத்தம் சிறிது தணிந்திருந்தாலும் அடுத்த நிமிடம் என்ன வரும் என்ற சுவாரஸ்யமும் அச்சமும் அவளை இன்னும் பதட்டத்துடனே வைத்திருந்தது.